தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அரகண்டநல்லூரில் உள்ள அதுல்யநாதர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய ஒரு குன்றின் மீது அழகாக அமைந்துள்ளது. இங்கு பலிபீடமும் கொடிமரத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கொடிமரத்திற்கு பின்பு உள்ள சாளரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கோவில் கருவறையை பார்ப்பது போன்ற அமைப்புடன் இங்க கட்டியிருக்காங்க. கோவிலின் ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. கோபுரம் தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம்னா பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் இருக்கிறார். இத்தலத்தில் தல விநாயகராக இவர் அருள் பாலித்து வருகின்றார். இத்தலத்தில் உள்ள மூலவர் அதுல்யநாதர் ஒப்பிலாமணீஸ்வரர் அரையணிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அரை என்றால் பாறை என்றும், அணி என்றால் அழகு என்றும் பொருள். பாறை மீது அழகாக அமைந்திருக்கும் சிவன் என்பதால் இவர் அரையணிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் அம்பாளின் திருநாமம் சவுந்திர கனகாம்பிகை என்றும் அழகிய பொன்னழகி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு அம்பாளை தரிசனம் செய்வோம். இந்த கோவில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின் சோழர்களால் விரிவாக்கப்பட்டுள்ளது. 10ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் பாறையால் வெட்டப்பட்ட 3 குகைகளும் உள்ளது. விஸ்வநாதரை தரிசனம் செய்வோம். 274 பாடல் பெற்ற தலங்களில் 223வது சிவத்தலம், நடுநாட்டு தலங்களில் 12வது சிவத்தலமாக உள்ளது. இங்குள்ள நந்தி தேவர் மிகவும் விசேஷமானவர். மொத்தம் 2 நந்திகள் இங்கு உள்ளன. வலது புறத்தில் பிரதோஷ நந்தியும் இடதுபுறத்தில் அதிகார நந்தியும் சற்று சாய்ந்த நிலையில் இருக்கும். அவற்றிற்கு ஒரு புராண கதையும் உண்டு. திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது மற்ற சமயத்தினர் இந்த கோவிலின் கதவை மூடி பூஜை செய்யாமல் வச்சிருந்திருக்காங்க. அப்பொழுது திருஞான சம்பந்தர் பாடல் பாடி கதவை திறக்க வைத்துள்ளார். அதனால தான் இங்குள்ள நந்தி தேவர் ஞான சம்பந்தர் எளிமையாக தரிசிக்க வழிவிட்டு சற்று சாய்ந்த நிலையில் இத்தலத்தில் உள்ளது. கருவறையை சுற்றியுள்ள பிரகாரத்தில் நடராஜர் சபையும் நவகிரக சன்னதியும் உள்ளது. பைரவரும் இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார். சப்த மாதாக்களும் வரிசையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தக்ஷணாமூர்த்தியும் லிங்கோத்பவரும் இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றனர். நர்தன கணபதியும் இத்தலத்தில் உள்ளார். இக்கோவிலில் அதிகமான கல்வெட்டுக்களும் உள்ளது. 2ஆம் ராஜராஜ சோழனின் கல்வெட்டுக்களும் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழனின் கல்வெட்டுக்களும் உள்ளது. 4வர் சன்னதியும் உள்ளது. அருகிலேயே ரமண மகரிஷியின் தனி சன்னதி உள்ளது. ராமலிங்க அடிகள் இவரை வணங்கி பாடலும் பாடியுள்ளார். மகாவிஷ்ணுவும் இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார். அதுல்யநாதர் சுயம்பு லிங்கமாக ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தருகிறார். இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னா, மகாபலி மன்னனிடம் 3 அடி நிலம் கேட்டு அவரை அடக்கிய மகாவிஷ்ணு உயிரை கொன்ற தோஷம் நீங்க சிவனை வேண்டினார். சிவனோ பூலோகத்தில் தன்னை வழிபட்டு வர தோஷம் நீங்க பெறுவாய் என்றார். அதன்படி பல தலங்களுக்கு சென்று மகாவிஷ்ணு பூஜித்தார். அப்பொழுது இத்தலத்தில் சிவனை வழிபட்ட போது சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து விமோச்சனம் தந்தார். மகாவிஷ்ணு இங்கு வழிபட்டதை குறிக்கும் வகையில் பிரயோக சக்கரத்துடன் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் இருக்கின்றனர். இந்த கோவிலின் கட்டிட அமைப்பும் இங்குள்ள சிற்பங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. இப்போ நம்ம சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரத்தின் அடிவாயிலில் குடவரை கோவில்களாக 5 அறைகள் உள்ளன. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இந்த அறை குகையில் தங்கி இருந்திருக்காங்க.
அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. இங்கே அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகலாம். நீலகண்டர் எனும் முனிவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் வேண்டி சிவத்தல யாத்திரை சென்றார். அவர் திருவண்ணாமலை செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றில் நீராடி சிறு குன்றாக இருந்த இத்தலத்தில் அமர்ந்தார். இத்தலத்தில் அமர்ந்தபடியே திருவண்ணாமலையை தரிசித்தார். அவருக்காக மனமிறங்கிய சிவபெருமான் அம்பாளுடன் காட்சி தந்தது இந்த அற்புத திருத்தலத்தில்தான். இந்த கோவிலில் அழகிய குளமும் உள்ளது. கோவிலுக்கு வெளியில் பாறைகளுக்கு இடையில் இந்த குளம் உள்ளது. இந்த குளத்திற்கு பீமன் குளம் என்று பெயர். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் குகை கோயில். நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் குடவரை கோவில். இங்கதான் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது தங்கியிருந்திருக்காங்க. இந்த பாறைக்கு மேலதான் கோவிலும் இருக்கு. கோவிலுக்கு கீழே இங்க குடவரை கோவில் இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து போருக்கு பிறகு நாட்டை திரும்ப பெற்ற பிறகு பட்டாபிஷேகம் முடிந்ததும் மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து சிவனை குடும்பத்தோடு வழிபட்டு சென்றுள்ளனர். ஐந்து அறைகளை கொண்ட அழகிய குடவரை கோவிலாக இருக்கு. பாறையை குடைஞ்சி அழகா செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினால் திருமண தோஷம் நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும். திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் அரக்கண்ட நல்லூர் சிவபெருமானை வணங்கினால் பழிப்பாவங்கள் நீங்கும், தடுமாற்றம் நீங்கும் என்றும், இறைவனை அன்போடு நினைப்பவர்கள் வலிய வினைகள் நீங்கும், பாவங்கள் கழியும், மேலும் சிவலோகம் அடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவில இருந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை கோபுரத்தை நம்மளால பார்க்க முடியும். திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலையாரை வணங்கி பதிகம் பாடிய இடத்தில் ஒரு பீடத்தின் மேல் அவரது 2 பாதங்களும் இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலையை முழுவதுமாக பார்க்கலாம் என்பது மிகவும் விசேஷமாக உள்ளது. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அரகண்டநல்லூரில் உள்ளது. திருக்கோவிலூர் செல்லும் சாலையிலேயே உள்ளது. விழுப்புரத்திலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் பேருந்தில் ஏறினால் அரகண்டநல்லூரில் இறங்கி அதுல்யநாதரை வணங்கலாம்.